அஸ்ஸலாமு பிஸ்மில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. அவனை வானங்களை பூமியும் படைத்து நம் அனைவரையும் பரிபக்குவப்படுத்தக்கூடியவன். அல்லாஹ் குர்ஆனில் பல இடங்களில் நமக்கு சொல்லக்கூடியது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு இணை வைக்காதீங்க, எந்த காரணம் கொண்டு எனக்கு இணை வைக்காதீங்க, என்னுடைய கட்டளைகளை மீறாதீர்கள், நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்க, நல்ல அறங்கள் செய்யுங்க. இந்த சில வசனங்கள் தான் திரும்ப திரும்ப பல இடங்களில் நமக்கு அல்லாஹ் நம்ம கொடுக்குறோம். நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள், நல்லறம் செய்யுங்க, நீங்கள் உங்களுக்கு நான் சொர்க்கத்தை கொடுக்கறதா அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்குறோம். அப்போ இந்த உலகத்தை அல்லாஹ் எப்படி ஆக்கியிருக்கான்னா, ஒரு சோதனை களமாக, ஒரு சோதனையாகத்தான் அல்லாஹ் நம்மளை ஆக்கியிருக்கிறான். அதை குர்ஆனில் நம்ம பல இடங்களில் அந்த விஷயத்தை அல்லாஹ் நமக்கு சோதனைக்காக தான் இங்கே ஆக்கியிருக்கணும் அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்கிறான். உதாரணமாக குர்ஆனில் 7வது அதிகாரம் 94வது வசனத்தில், வமா அர்சல்னா ஃபி கரியத்தின் மின் நபியின் இல்லா அஹதுனா அஹ்லஹா பில் பக்ஸாஇ வத்தர்ராஇ லஅல்லஹும் யதர்ரூன். அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இந்த வசனத்தில், நாம் நபிமார்களை பூமிக்கு அனுப்பிச்சோம். ஏன் அப்படின்னா, அந்த ஊரில் உள்ள மக்கள் ஒவ்வொருவரும் அல்லாஹ்வின் பணிந்து நடப்பதற்காக அவர்களை வறுமையாலும் பிணியாலும் சோதிக்காமல் இருந்ததில்லை. நபிமார்களோட நோக்கம் என்ன? அல்லாஹ் பூமிக்கு அனுப்பும்போது அந்த மனிதர்கள், அந்த சமுதாயத்தவர்கள், அங்கே வாழ்ந்தவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா, ஒரு நேரிய முறையில் இல்லாமல், நீதியான முறையில் இல்லாமல், தான் தோன்றித்தனமாக, தனக்கு தோன்றும் விதமாக வாழக்கூடிய மக்களாகத்தான் இருந்திருக்காங்க. அன்றும் சரி, இன்றும். இன்றைக்கு நபிமார்கள் கிடையாது, என்றும் மனிதர்கள் எப்படி இருக்கிறாங்க, அன்னைக்கு மனிதர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அதே போல நம் மன இச்சைக்கு உட்பட்டு நமக்கு என்ன தோன்றுகிறதோ அப்படி வாழக்கூடிய மனிதர்களாய்த்தான் நம்ம அதிகமான பேர்களை பார்க்குறோம். அப்போ அந்த மாதிரி காலகட்டத்தில் அல்லாஹ் என்ன பண்ணுறான், இப்பொழுது இல்லை, அப்போ நபிமார்களை ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பூமிக்கு அனுப்பிச்சு அவர்கள் மூலமாக அல்லாஹ் என்ன சொல்கிறான், அல்லாஹ் எப்படி வாழணும்னு விரும்புகிறான் அப்படிங்கிறத விஷயத்தை நபிமார்கள் மூலமாக மக்களுக்கு நபிமார்கள் எடுத்து வைக்கிறாங்க. 1 வருடம் 2 வருடம். உதாரணத்துக்கு நூஹ் நபி எடுத்தோம்னா 900 வருடம் இருக்காரு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பல வருடம் வாழ்கிறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் வாழ்கிறாங்க. ஒவ்வொரு நபிமார்களும் பல வருடங்கள் வாழ்ந்து என்ன பண்ணுறாங்க, நன்மையை மக்களுக்கு போதிக்கிறாங்க. ஆனால் அந்த மக்கள் நன்மையை எடுத்துக்கிட்டாங்களா, நபிமார்கள் சொன்ன முறையில் நடந்துக்கிட்டாங்களான்னு பார்த்தோம்னா அப்படி அவர்கள் வாழ்க்கை இல்லை. அப்போ அல்லாஹ் என்ன பண்ணுறான், 1 முறை பார்க்குறான், 2 முறை பார்க்குறான், 3 பல தவணைகள் அல்லாஹ் என்ன பண்ணுறான், தவணைகள் கொடுக்குறான் அந்த மனிதர்களுக்கு. கொடுத்த பிறகு அவங்க மாறாத போது என்ன பண்ணுறான் அல்லாஹ், வறுமையை கொண்டும் நோயை கொண்டும் நாம் அவர்களை பிடிக்காமல் இருந்ததில்லை. எதற்காக? அவர்கள் பணிந்து வருவதற்காகத்தான் அப்படின்னு நல்லா சொல்கிறோம். அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன ஒரு உதாரணம் நமக்கு தெரியுதுன்னா, நம்ம வாழ்க்கையில் மனிதர்கள் தவறு செய்யும்போது அல்லாஹ் என்ன பண்ணுறான், அந்த தவறுகளை பார்த்துக்கிட்டு பொறுமையாக இருக்கிறான். திருந்துவாங்க, மாறுவாங்க. எப்படி? ஒன்று அவர்களுக்கு அவர்களே மாறுவாங்க, இல்லை அங்கே உள்ள நல்லவர்கள் என்ன பண்ணணும், அவர்களை எடுத்து சொல்லி தீமையை தடுத்து நன்மையை ஏவக்கூடிய மக்களாக இருந்து அந்த மக்களை திருத்தணும். இப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்ன பண்ணுறான், ஒரு தவணையை கொடுக்குறோம். உடனே அல்லாஹ் என்ன பண்ணுறதில்ல, தண்டனை கொடுக்கறதில்ல, ஒரு நோயை கொடுக்கறதில்ல, ஒரு கஷ்டத்தை கொடுக்கறதில்ல, ஒரு தவணை கொடுக்காது. தவணைக்கு பிறகு அவன் செய்யாத போது அல்லாஹ் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவர்கள் மீது நோயையும் வறுமையை கொண்டு சோதனை பண்ணுறான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், 6வது அத்தியாயம் 42ல், وَلَقَدْ أَرْسَلْنَا إِلَى أُمَمٍ مِّن قَبْلِكَ فَأَخَذْنَاهُمْ بِالْبَأْسَاءِ وَالضَّرَّاءِ لَعَلَّهُمْ يَتَضَرَّعُونَ ثُمَّ لَآتِيَنَّهُمْ مِنْ بَيْنِ أَيْدِيهِمْ وَمِنْ خَلْفِهِمْ وَعَنْ أَيْمَانِهِمْ وَعَنْ شَمَائِلِهِمْ وَلَا تَجِدُوا أَكْثَرَهُمْ شَاكِرِينَ. இந்த வசனத்தை அல்லாஹ் எதுக்கு இங்கே சொல்கிறான் அப்படின்னா, நிச்சயமாக நான் அவர்கள் முன்னும் பின்னும், அவர்கள் வலப்பக்கத்திலும் இடப்பக்கத்திலும் அவர்கள் வழிகெடுப்பேன். இப்போ மனிதர்கள், நபிமார்கள் எதுக்கு வர்றாங்க, மக்கள்கிட்ட நல்லதை எடுத்து சொல்லி தீமையை தடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் அல்லாஹ்வோட அருள் கிடைக்கணுங்கிறதுக்கு சொல்கிறாங்க. இந்த மனிதர்கள் என்ன பண்ணுறதில்ல, கேட்கறதில்ல.
இந்த காலத்துலேயும் நம்ம வாழ்கிறோம். இந்த காலத்தில் உள்ள மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க? நல்லவர்கள் இருக்காங்க, தீயவர்கள் இருக்காங்க. நல்லவர்கள் நன்மையை ஏவி தீமையை தடுக்கிறதுக்கான காரியங்களை செய்கிறாங்க. பெரும்பாலான மனிதர்கள் அதை கேட்கறது இல்லை. அப்போது இது ஏன் நடக்குது? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் படைக்கும்போது இப்லீஸானவன் என்ன பண்ணுறான்? வணங்க மறுக்கிறான். அல்லாஹ் சொன்னதை கேட்காம சுஜூது பண்ணாமல் சபிக்கப்பட்டு பூமியில் இறங்குறான். பூமியில் இறக்கப்படும் போது அவன் என்ன சொல்லிட்டு வரான்? நாம் ஒவ்வொரு மனிதனும் முன்னும் பின்னும் வலப்பக்கத்திலும் இடப்பக்கத்திலும் இருந்து அவர்களை வழிகெடுப்போம், உனக்கு நன்றி செலுத்தவர்களாக நீ காண மாட்டாய் அப்படின்னு அல்லாட்ட அவன் சபதம் பண்ணிட்டு அவன் பூமிக்கு இறங்கியிருக்கிறான். இன்னைக்கு நம்ம உதாரணம் அதை எடுத்தோம்னா, நம்ம ஜனங்கள், நம்ம முஸ்லீம்கள், இந்த குறிப்பாக நம்ம சொல்லக்கூடியவர்கள், அல்லாஹ் ஏவக்கூடிய விஷயங்கள் என்ன? நம்பிக்கை கொள்ளுங்க, நல்லறங்கள் செய்யுங்க. அப்போ அந்த நல்லறங்களில் கடமையான விஷயங்கள், நல்லறங்கள்ங்கிறது நிறையா விஷயங்கள் நம்ம பேசியிருக்கிறோம். கடமையான விஷயங்கள் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நீங்கள் தொழுவுங்க, 5 வேளை தொழுவுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ 5 வேளை நீங்கள் தொழுவுங்கன்னு அல்லாஹ் சொல்லும்போது அதில் என்னென்ன விஷயம்? காலையில் எந்திரிச்சு நம்ம தொழுவணும். பெரும்பாலானவர்கள் லோஹர்லேயோ அசர்லேயோ தொழுவுறது தான் அவங்களுக்கு ஒரு சிரமமாக இருக்கிறதுல பார்க்குறோம். ஆனால் ஒரு ஃபஜர் நேரத்துலையோ இல்லை இஷாவின் நேரத்துலையோ பெரும்பாலானவர்கள் என்ன பண்ணுறாங்க? தொழுகை விடக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அப்போ நம்ம அந்த தொழுகையை விட்டோம்னா, ஃபஜரோட தொழுகை விட்டோம்னா அல்லாவோட கடமையிலேருந்து நம்ம தவறுறோம். அல்லாவோட கோபத்துக்கு நம்ம ஆளாகிறோம். இது தொழுகை சம்பந்தமான விஷயம். இப்போ இதை நம்ம பார்க்குறோம். நம்ம குழந்தை, நம்ம பொண்ணு, இல்லை நம்ம பையன் வீட்டில் தொழுவில் எத்தனை அம்மா அப்பா நாம் அவங்கள கண்டிக்கிறோம்? எத்தனை பேர் நாம் அவங்கள்ட்ட கடுமையாக நடந்துக்கிறோம்? அப்போது அந்த கடுமையாக நடக்கலை அப்படிங்கும்போது அல்லாஹ் நம்ம மீது எப்பொழுது அருள் கொடுப்பான்? அல்லாவோட கோபம் தான் நம்ம மேலே வரும். சரி, இது ஒரு பக்கம். தொழுகை நன்மையான காரியத்தை நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க? தடுத்துக்கிறீங்க. தொழுகை ஒரு நல்ல காரியம், அல்லாவோட அருள் கிடைக்கக்கூடிய விஷயம். அதை நம்ம என்ன பண்ணுறோம்? நமக்கு நாமே என்ன பண்ணிக்கிறோம்? தடை பண்ணிக்கிறீங்க. பிள்ளைங்களை யாரும் ஏவுறது கிடையாது, பிள்ளைங்கள்ட்ட யாரும் சொல்கிறது கிடையாது. கண்ணும் காணாமல் பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விடுறீங்க. இன்னும் வீட்டில் பிள்ளைங்களுக்கு விளையாட்டுகள், கேம், பப்ஜி போன்ற கேம்களும் இன்னும் பல விதமான கேமுகளை கொடுத்து பிள்ளைங்களை என்ன பண்ணுறோம்? பழக்கப்படுத்துகிறோம். சிறு வயசில் பிள்ளை அழுவுதா? ஒரு கேமை காட்டு, ஒரு சினிமாவை காட்டு, ஒரு வீடியோவை காட்டு, ஒரு பாட்டு காட்டுன்னு என்ன பண்ணுறோம்? மொபைல்களை கொடுத்து பிள்ளைங்களை பிறக்கும் போதே பிறந்த குழந்தைங்க கொடுத்து பழக்கப்படுத்துகிறாங்க வீடுகளில். அப்போ அந்த பிள்ளைகளில் வளரும் போது எப்படி இருக்கும்? வளர்ந்த குழந்தைங்க இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க? வீட்டில் நம்ம பார்க்குறோம், பிள்ளைகள் கேம்ஸ் விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. ஒரு நல்ல விஷயங்களை படிக்கிறது கிடையாது, இல்லை பள்ளிக்கூட புத்தகங்கள் அதிகமான கான்சன்ட்ரேட் பண்ணுறது கிடையாது. அந்த பள்ளிக்கூடம் புத்தகம் முடித்தவொன்னே இல்லை போர் அடித்தவொன்னே ஒரு நல்ல விஷயங்களை படிக்கிறது கிடையாது, இல்லை நல்ல விஷயங்களை பேசுகிறது கிடையாது, இல்லை பெற்றோர்களுக்கு ஒரு உதவியாக இருக்கிறது கிடையாது. மாறாக இவங்க என்ன பண்ணுறாங்க? லேப்டாப் எடுத்துக்கிட்டு இல்லை மொபைல் எடுத்துக்கிட்டு ஒரு கேமை விளையாண்டுக்கிட்டு அதில் ஒரு கவனம் செலுத்தக்கூடிய மக்களாக, அதில் நேரத்தை வீணடிக்கக்கூடியவர்களாக நம்ம பெரும்பாலானவர்களை பார்க்குறோம் பிள்ளைங்களை. அப்போ எத்தனை பெற்றோர்கள் இல்லை பெரியவர்கள் நம்ம அதை கண்டிக்கிறோம்? நம்ம வீட்டில் அப்படி ஒரு பிள்ளை இல்லாமல் இருக்கலாம், அப்படி ஒரு பையன் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் பக்கத்து வீட்டில், நம்ம அக்கா வீட்டில், நம்ம தங்கச்சி வீட்டில், நம்ம பெரியம்மா வீட்டில், நம்ம சின்னம்மா வீட்டில், இப்படி நம்ம உறவினர்கள் இடத்துல நம்ம பார்க்கும்போது யாராவது அதை கண்டிக்கிறோமா? அது விளையாடாத அப்படி கடுமையான முறையில் யார் நம்ம கண்டிக்கிறோம்? அப்போ அது கண்டும் காணாது விலகி செல்லக்கூடியவர்களாகத்தான் நம்ம இன்றைக்கி நிறைய நம்ம பார்க்குறோம் இன்றைக்கி. அப்போது இந்த நன்மையை ஏவுறதும் கிடையாது, நம்ம தீமையை தடுக்கிறதும் கிடையாது. அப்போ அல்லாஹ் சொல்கிறது என்ன? நற்காரியங்கள் செய்யுங்க, நன்மையை செய்யுங்க, தீமையை தடுங்க. அப்போ நன்மையை செய்யலை, தீமையை செய்யலை. அப்போ அல்லாவோட ரஹமத்து நம்மகிட்ட எப்பொழுது கிடைக்கும்? இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், இந்த கொரோனாங்கிற நோயினால் உலகம் முழுக்க பல வேலை வாய்ப்பு இல்லாமல் பல பேர் இல்லாமல் இருக்கிறாங்க, வருமானம் இல்லாமல் இருக்கிறாங்க, பசியிலையும் கஷ்டத்துலையும் எத்தனை பேர் இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ நம்ம இப்போ என்ன நினைக்கணும்? நபிமார்கள் வாழ்ந்த காலத்தில் அல்லாஹ் என்ன பண்ண? அந்த மக்கள்கள் பணிஞ்சு வருவதற்காக வேண்டி அல்லாஹ்விட்ட பயப்படணும் அப்படிங்கிறதுக்காக நோயையும் வறுமையும் கொடுத்தோம். இன்றைக்கி அதே நிலைமை இன்றைக்கி நம்ம என்ன கொரோனான்னு என்ன நினச்சிரோம்? ஒரு வியாதி வந்துச்சு, கடையை மூடினாங்க, வேலை இல்லை, சாப்பாடு கஷ்டம், இதெல்லாம் நடக்குது. இது ஏன் நமக்கு வந்துச்சு? ஒரு கூட்டத்துக்கு மட்டும் வந்துச்சா? சென்னையில் மட்டும் வந்துச்சா? இல்லை தஞ்சாவூரில் மட்டும் வந்துச்சா? இல்லை திருச்சியில் மட்டும் வந்துச்சா? இல்லை, இந்தியாவில்
அமெரிக்காவில், சைனாவில், மலேசியாவில், உலகத்தில் உள்ள அத்தனை நாடுகளையும் இந்த நோயை அல்லாஹ் கொடுத்துருக்குறான். நோயோட சேர்த்து என்ன கொடுக்குறான்? வறுமையையும் கொடுத்துருக்குறான். அல்லாஹ் சொல்கிறான், என்ன சொல்லியிருக்கிறான்? நோயையும் வறுமையையும் கொண்டு உங்களை பிடிச்சா எதுக்கு பிடிக்கிறான்? நீங்கள் அல்லாஹ்கிட்ட அடங்கி நடக்கலை, அதை உங்களுக்கு உணர்த்துறான். குரானை படித்தவங்களுக்கு இது புரியும், படித்து அதை மனசில் வாங்கினவங்களுக்கு அது புரியும். படித்தும் அதை கவனிக்காமல் போனவங்க அவர்கள் அல்லாஹ் சொல்கிறான் காது இருந்தும் செவிடாக இருக்கிறாங்க. அவர்கள் திரைகள் அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? திரைகள் போட்டு பூட்டப்பட்டுருச்சு, அவங்க சிந்திக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ இந்த நோய் உலகம் முழுக்க இன்னைக்கு எல்லாம் பரவி கஷ்டத்துலேயும் பஞ்சத்துலேயும் பிரச்சனைலையும் இருந்துட்டு இருக்கிறாங்க. இது இதோட இன்னும் முடியல, இன்னும் வரும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கிறது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்லாம். அப்போ இது ஏன் வந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் தான், சிறு விஷயங்கள். இது மாதிரி நம்ம நிறைய பட்டியலிடலாம். ஒன்று, நம்ம வீடுகளில் நம்ம என்ன பண்ணுறதில்ல, அல்லாஹ் சொல்லக்கூடிய 5 வேளை தொழுகையை நம்ம தொழுகிறது கிடையாது. அல்லாஹ் அவங்கள்ட்ட எதிர்பார்க்கறது, நீங்கள் தொழுகிறனால அவனுக்கு ஏதாவது கிடைக்க போதா? ஒன்றும் இல்லை. நீங்கள் ஜக்காத்து கொடுக்கறனால அல்லாஹ்வுக்கு ஏதாவது கிடைக்க போதா? ஒன்றும் இல்லை. மாறாக நம்ம பயந்து வரணுன்ட்டு அல்லாஹ் எதிர்பார்க்குறான். அதுக்காக தான் நம்மளை படைச்சிருக்கிறான். அப்போ நீங்கள் பயப்படலைங்கும் போது என்ன பண்ணுறான்? அல்லாஹ் குரானில் சொல்லக்கூடிய மாதிரி நோயையும் வறுமையும் கொண்டு இந்த பூமியை என்ன பண்ணுறான்? வாட்டி எடுக்கிறான். அப்போ நம்ம புரிஞ்சுக்கணும். புரிஞ்சவங்க என்ன சொல்லணும்? அவர்கள் என்ன பண்ணணும்? அல்லாஹ்வின் பக்கம் முழுமையாக அடிபணியணும். தொழுகையில் எந்த ஒரு விடுபாடும் இல்லாமல், இன்னும் அவங்களுக்கு உட்பட்டு அவங்களுக்கு என்ன கடமையோ தொழுகை, நோன்பு, இதெல்லாம் சரியான முறையில் செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். நம்மளை சுற்றி உள்ளவங்க ஒரு தவறுகளை செய்யும்போது தைரியமாக அதை கண்டிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அவங்க செஞ்சுட்டு போட்டு நம்ம இருப்போம், அது சொன்னால் நமக்கு பிரச்சனை வரும். பிரச்சனை வரதான் செய்யும். உறவுகளில், நண்பர்கள்ட்ட நீங்கள் ஒரு தவறை கண்டிச்சிங்கன்னா அவங்க கோவப்பட தான் செய்வாங்க, என்னடா இப்படி சொல்கிறான்ட்டு. அதுக்காக நீங்கள் பேசாமல் இருந்துருவீங்களா? சொல்லாமல் இருந்துருவீங்களா? அப்படி நீங்கள் சொல்லாமல் இருந்தீங்கன்னா அல்லாஹ் சொல்கிறான், அந்த சமூகத்தை நாம் வாட்டி எடுப்போன்றான். அந்த சமூகத்தை தான் அல்லாஹ் இப்போ அதான் நடந்துட்டு இருக்குது. இன்றைக்கி என்ன மெட்ராஸில் உள்ள எல்லாருமே கெட்டவங்களா? இல்லை, நல்லவர்களும் இருக்க தான் செய்கிறாங்க. அல்லாஹ்வுக்கு பயப்படுற மாதிரி, அல்லாஹ்வை நினைக்கிற மாதிரி இருக்கிறவங்க தான் செய்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த பிரச்சனை சூழ்ந்து தானே இருக்குது. ஏன் அப்படின்னா நம்ம அல்லாஹ்வுக்கு பயப்படல. அல்லாஹ்வுக்கு பயப்படாமல் தான் அல்லாஹ் என்ன பண்ணுறான்? சோதனைகளை இறக்குறான். இப்போ இந்த சோதனைகளை பார்த்து நம்ம என்ன பண்ணணும்? திருந்திக்கணும். இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சு. இந்த கொரோனா நோயில் வேலையை விட்டவங்க ஏகப்பட்ட பேர் இன்னைக்கு மறுபடியும் அந்த வேலைக்காக என்ன பண்ணுறாங்க? காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பல இடங்களில் போய் தேடி அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. நம்ம பார்க்குறோம், இன்னைக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது. 1 நாள், 2 நாள், 1 மாதம், 2 மாதம், 3 மாதம், 4 மாதம், 5, 6 மாதங்கள் ஓடிடுச்சு. இப்போ வேலை கிடைக்க மாட்டேங்குது. இப்போ கடைங்க திறந்துட்டாங்க, ஆஃபீஸ்லாம் திறக்கிறாங்க, பல விஷயங்கள் ஓப்பன் ஆயிடுச்சு. இருந்தும் எல்லாருக்கும் வேலை கிடைச்சிருச்சா? கிடைக்கல. ஏன்? நாம் அதை உணரல. நம்ம உணர்ந்து அல்லாஹ்கிட்ட பாவ மன்னிப்புக்கு தேடி, யா அல்லாஹ் நான் தப்பு செஞ்சிட்டேன், இத்தனை காலம் நான் உன்னை சரியான முறையில் கண்ணியப்படுத்தலை, உனக்கு நான் நன்றி செலுத்தலை, இனி வருங்காலங்களில் நான் சரியான முறையில் இருப்பேன் அப்படின்ட்டு அவர்கள் அல்லாஹ்கிட்ட தௌபா தேடி அழுது உருகி கேட்டால், அடுத்த நாள் அவனுக்கு போய் வேலையை தேடும் போது அவனுக்கு ஒரு வேலையை அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ் சொல்லியா, அந்த காலச்சக்கரம் மாறி வரும், நான் உங்களை மன்னிப்பேன், உங்களுக்கு கஷ்டமும் நல்லதும் சேர்ந்து வரும். நீங்கள் அதிலே மூழ்கி இருந்தீங்கன்னா, அல்லாஹ்வை மறந்து இருந்து அல்லாஹ்வுக்கு பயப்படாமல் உங்கள் மனம் போல வாழ்க்கையிலேருந்து விளையாண்டுக்கிட்டு, நண்பர்கள் கூட பேசி சிரிச்சுக்கிட்டு, பொழுதுபோக்காக டிவியை பார்த்துக்கிட்டு, நாடகங்களை பார்த்துக்கிட்டு இப்படி நேரம் போனீங்கன்னா கடுமையாக நான் உங்களை சோதிப்பேன். கடுமையான சோதனை மட்டும் இல்லை, அது தண்டனையாகவே அல்லாஹ் மாற்றிடுவான். ஒரு தடவை பார்ப்பான், 2 தடவை பார்ப்பான். அதுலேயும் நீங்கள் சரியாக திருந்தலை அப்படின்னா அல்லாஹ் என்ன பண்ணுவான்? அது சோதனை கிடையாது, அதுக்கு பிறகு வருது தண்டனை. அல்லாஹ் கொடுத்துட்டானா அதுலேருந்து வெளியே வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. ஆக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்றைக்கி கொரோனா ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் நம்ம கண்ணு முடி நிற்கிது. அல்லாஹ் சொல்கிற மாதிரி உங்கள் நோயை கொண்டு சோதிப்பேன், வறுமையை கொண்டு சோதிப்பேன்னா நடந்துகிட்டு இருக்குது. அப்போ நம்ம இதை உணர்ந்து கொண்டு நம்ம என்ன பண்ணணும்? ஒவ்வொருத்தரும் பெரியவங்களாம் அங்கே இருக்கிறவங்க இதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க தன்னோட நிலைப்பாடுகளை மாறிக்கணும். தொழுகாமல் இருந்தால் நல்ல முறையில் தொழுகணும், தொழுதாங்கன்னா இன்னும் சிறந்த முறையில் தொழுகணும், பிறரை தொழுகிறதுக்காக ஏவணும், தவறுகளை பார்த்தா என்ன பண்ணணும்? கடுமையாக கண்டிக்கணும். அதனால் நமக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி ஒதுங்கி போயிட்டு இருக்கக்கூடாது. ஒதுங்கி போயிட்டு இருந்தோம்னா அவர்களோடு சேர்த்து அல்லாஹ் நம்மளையும் தண்டிப்பான். ஆக அல்லாவோட தண்டனை நமக்கு வேணாம், அல்லாவோட கோபப்பார்வை நமக்கு வேண்டாம், அல்லாவோட ரஹமத் மட்டும் நமக்கு வேணும்னா நம்ம என்ன பண்ணணும்?
அல்லாஹ்வுக்கு பயந்து அல்லாஹ் சொன்ன கடமைகளை செய்யக்கூடியவர்களாகவும் அல்லாஹ் விரும்பக்கூடிய நற்காரியங்களை செய்யக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். அப்படி இருக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்ம அனைவரும் ஆக்கி அருள் புரிவாராக. ஆக திருந்திக் கொண்டவர்களுக்கு அல்லாஹ் வெற்றியை நிச்சயமாக கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். அப்படி இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், وَلَوْ تَرَى إِذْ وُقِفُوا عَلَى النَّارِ فَقَالُوا يَا لَيْتَنَا نُرَدُّ وَلَا نُكَذِّبَ بِآيَاتِ رَبِّنَا وَنَكُونَ مِنَ الْمُؤْمِنِينَ. மறுமையில் அல்லாஹ் இந்த பூமியில் திருந்தாமல் அப்படியே மரணித்தவங்களுக்கு நரக நெருப்பின் மீது அல்லாஹ் நிப்பாட்டுவான். அப்போ நிறுத்தும் போது அவர்களை அல்லாஹ் சொல்கிறான், அவங்க என்ன சொல்கிறான், எங்கள் கேடே, நாங்கள் திரும்ப இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டால் நலமாகவே இருக்குமே. அப்பொழுது நாங்கள் எங்கள் இறைவனின் அத்தாட்சியை பொய்ப்பிக்க மாட்டோம், நாங்கள் மூமீன்களாக என்று கூறுவதை காண்பீர். அல்லாஹ்வுக்கு பயந்து இந்த பூமியில் நடந்தவங்களுக்கு அல்லாஹ் என்ன பண்ணுறான், அந்த சோதனையை கடந்து அவர்கள் வெற்றியை கொடுத்து பூமியிலையும் வெற்றியடை செய்கிறான், மறுமையில வெற்றியடை செய்கிறான். மாறாக இப்படிப்பட்ட ஒரு பயத்தை கூட நம்ம பார்த்து நோய் வந்துருச்சு, நம்மளை விட்டு வேலை போயிடுச்சு, நம்மளை விட்டு வருமானம் போயிடுச்சு, நமக்கு முன்னாடி இருந்த நிலைமைகள் ரொம்ப கீழே இறங்கி போயிட்டு இருக்குது. இதெல்லாம் அவனுக்கு தெரியுது. தெரிஞ்ச பிறகு அவன்கிட்ட இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் சொல்கிறோம், ஒரு பயான் மூலமாக இல்லை நேரில் இல்லை வேற ஒரு செய்தி மூலமாக எல்லாம் என்ன பண்ணுறான், எடே மனிதனே, உனக்கு இன்னைக்கு வந்திருக்கிற சிரமம் கஷ்டம் நோய் எல்லாம் நீ என்னை மறந்துட்டு வாழ்ந்ததுனால தான், நீ எனக்கு பயப்படாமல் வாழ்ந்ததுனால தான் இதை நான் உனக்கு கொடுத்துருக்குறேன் அப்படின்னு என்ன பண்ணுறான், எச்சரிக்கையான செய்திகளை அவர்கள்ட்ட போய் சொன்ன பிறகும் அவங்க எப்படி இருக்கிறாங்க, காதில் கேட்கறது கிடையாது. அப்படியே கேட்டாலும் அது மனசுக்குள்ளே போய் அவங்களுக்கு வேலை செய்கிறது இல்லை. அப்போ இவர்களுக்கு என்ன பண்ணுறான், மறுமையில் அல்லாஹ் நரகத்தின் நெருப்பில் போய் நிற்க வைக்கும்போது அப்போ சொல்கிறான், அவனுக்கு வாய்ப்பே இல்லை. அதுக்கு பிறகு மவுத்தாயிட்டா அவனுக்கு வாய்ப்பு எல்லாமே முடிஞ்சு போச்சு. மறுமையில அல்லாஹ் வாய்ப்பாக கொடுப்பான்? நிச்சயமாக இல்லை. அப்போ மறுமையில் அவன் சொல்கிறான், யா அல்லாஹ், மறுபடியும் நாங்கள் உலகத்திற்கு அனுப்பப்பட்டால் நாங்கள் பொய்ப்பிக்க மாட்டோம், நீ சொன்ன மாதிரி நடந்துக்கிறோம் அப்படி சொல்கிறோம். இந்த பூமியில் நீங்கள் நல்லது செய்கிறீங்க, தவறை கண்டிக்கிறீங்க. ஆனால் இன்னொரு கூட்டம் என்ன பண்ணுது, தவறுகளை செய்கிறதுக்கும் பாவமான காரியங்களை தூண்டுறதுக்குமே ஒரு கூட்டம் இருக்குது. ஏன், சைத்தான் அன்னைக்கு சொல்லியிருக்கிறான், பூமியில் இறங்கும்போது நான் என்ன பண்ணுவேன், பல பேருக்கு குறுக்க நின்று அவர்கள் என்ன பண்ணுவேன், அவர்கள் நன்மையான காரியங்களை செய்ய விடாமல் அல்லாஹ்வை நினைவு கூறாமல் அல்லாஹ்வை மறக்கும்படி அல்லாஹ்வை எதிராக இருக்கும்படி நான் செயல்படுவேன்னு சொல்லி இருந்திருக்கிறான். அப்படி ஒரு கூட்டம் பூமியில் இன்னைக்கு இருந்துட்டு தானே இருக்குது. உதாரணமாக இந்த கேம் எடுத்துங்க, பப்ஜி கேம் போன்ற கேம், இன்னும் பல கேம்கள் இருக்குது. ஆன்லைனில் நீங்கள் விளையாடுறதுக்கு என்ன பண்ணுறீங்க, பல பேர் அவர்கள் நண்பர்களை அவன் பாட்டு அவன் வேலையை பார்த்துட்டு இருப்பான், நீ இதில் சேர்ந்துக்கோ, நீ இதில் விளையாடு அப்படின்னு சொல்லி அவங்க கூப்பிட்றாங்க. ஆண்கள் பெண்களும் விளையாடக்கூடியவர்கள் தான் இருக்கிறாங்க அந்த மாதிரி இதில். இன்னும் பெண்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த நாடகம் சூப்பராக இருக்குது, கதை அவ்வளோ பார்த்தாலே மனசு இப்படி இருக்குது அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த நாடகத்தை பார்க்காத பெண்களே அவங்க என்ன பண்ணுறாங்க, கூப்பிட்டு இதை பாரு நீ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி வழி எடுக்கக்கூடியவர்களாக ஒரு கூட்டம் பூமியில் இருந்துட்டு இருக்குது. நன்மையை ஏவக்கூடிய கூட்டம் எப்படி இருக்குதோ அதே மாதிரி தீமையை ஏவக்கூடிய அந்த இப்லீஸோட கூட்டம், அது யாரோட கூட்டம், அது இப்லீஸ் சைத்தானுடைய கூட்டம். யாரு, தீமையின் பக்கம் யார் ஒரு மனிதனை ஒரு மனிதன் அழைக்கிறானோ, அதுக்கு தூண்டுகோலாக இருக்கிறானோ, அவன் யார், அவன் இப்லீஸ். அல்லாஹ் சொல்றான், வஹும் யன்ஹவுன அன்ஹு வயன்அவுன அன்ஹு வஇயஹ்லிகுன இல்லா அன்ஃபுஸஹும் வமா யஷ்உரூன். இவங்க யார், அல்லாஹ் சொல்றான், மேலும் அவர்கள் பிறரையும் கேட்க விடாது. நல்ல விஷயங்களை அவன் என்ன பண்ண மாட்டான், கேட்க விட மாட்டான். நல்ல விஷயத்தை கேட்கலாம் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் அதை விடு, நம்ம போய் விளையாடலாம், நம்ம போய் ஒரு நாடகம் பார்க்கலாம், இல்லை நம்ம போய் ஒரு சாட்டிங் பண்ணலாம் அப்படின்னு என்ன பண்ணுறான், தீமையான நன்மையான காரியத்தை கேட்க விட மாட்டான். இவர்களும் அதை விட்டு ஒதுங்கி கொள்கிறார்கள். அவனும் கேட்க மாட்டான், பிறரை என்ன பண்ண விட மாட்டான், நல்ல விஷயங்களை கேட்க விட மாட்டான். அவர்கள் தங்களை தாங்களே நாசமாக்கி கொள்கிறார்கள், ஆனால் அவர்கள் இதை புரிந்து கொள்வதில்லை. அல்லாஹ் என்ன சொல்கிறான், அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க பல பேர், நம்ம கரெக்டாக தான் இருக்கிறோம், அல்லாஹ்வுக்கு பயப்படுறோம், அல்லாஹ் நினச்சிட்டு இருக்கிறோம், தொழுகிறோம். ஆனால் இவன் என்ன பண்ணுறான்,
அந்த நன்மை தீமையான காரியங்கள்ட்டு விலகாமல் என்ன பண்ணுறான், தீமையை வந்து தூண்டக்கூடியவனாக, தீமையின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடியவனாக இருக்கிறான். ஒரு மனிதன் அவன் மட்டும் ஒரு தீமை பண்ணுறான், அது அல்லாஹ்வுக்கும் அவனுக்கு உள்ள கேள்வி பதில். ஆனால் இது போக என்ன பண்ணுறான், ஒரு கூட்டத்தை தனக்கு வந்து இழுக்கிறான். நீ வந்து என் கூட சேர்ந்துக்க, நீ வந்து என் கூட விளையாடு, நீ கூட என் கூட வந்து நாடகம் பாரு, நீ என் கூட வந்து சினிமா பாரு, நீ என் கூட வந்து வீணான காரியங்களை செஞ்சுன்னு என்ன பண்ணுறான். ஒரு மனிதன் அழைத்தால் அவன் யார், மிகப்பெரிய பாவி. அவன் நாளைக்கு வந்து மறுமையில் வந்து வரும்போது நரகத்தில் அல்லாஹ் காட்டும்போது அவன் என்ன சொல்கிறான், என்னை மறுபடியும் அனுப்புவான். அல்லாஹ் அனுப்புவானா? நிச்சயமாக அதுக்கு வந்து வாய்ப்பே கிடையாது. அப்போது நாம் வந்து இந்த மனிதர் இந்த உலகம் வந்து எப்படி ஒரு சோதனை களமாக அல்லாஹ் அனுப்பிச்சிருக்கிறான். இந்த சோதனைங்கிறது வந்து பலவிதமாக இருக்குது. அதில் வறுமை, கஷ்டம், நோய் இன்னைக்கு வந்து இந்த பூமியில் வந்து பெரிய அளவில் நடந்துட்டு இருக்குது. இந்த சந்தர்ப்பத்திலாவது நாம் என்ன பண்ணணும், நாம் அதை உணர்ந்து கொண்டு நல்ல முறையில் அல்லாஹ்ட்ட மன்னிப்பு தேடி நம்ம எப்படி நடக்கணும், அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயங்களை செய்யக்கூடியவர்களாக, எதை அவன் தடுத்தானோ அதில் வந்து விலகக்கூடியவர்களாக இருக்கணும். இன்றைக்கி நம்ம எத்தனை பேர் வந்து இந்த கேமு, சினிமா, நாடகம், இது இல்லாத வெட்டி வேலைகள் செய்கிறோம். எத்தனை விதமான விதத்தான காரியங்களை நம்ம வீடுகளில், நம்ம சமுதாயத்தில் நம்ம பார்க்குறோம். நம்ம யார் தடுக்கிறோமா? உதாரணமாக பிறந்த நாள் கொண்டாட்டங்கள், பர்த்டே. இந்த பர்த்டேவை வந்து கொண்டாடாத குடும்பங்கள் இன்றைக்கி எத்தனை பேர் நம்ம இருக்கிறோம்? நீங்கள் உங்களுக்கு நீங்களே இன்றைக்கி கேட்டு பார்த்துங்க. நம்ம வீட்டில் பிறந்தநாள் கொண்டாடாமல் இருக்கிறோமா? நம்ம பிள்ளைக்கு பிறந்தநாள் கொண்டாடாமல் இருக்கிறோமா? நம்ம பேரம்பேத்திக்கு பிறந்தநாள் கொண்டாடாமல் இருக்கிறோமா? அப்படி ஒரு நிகழ்வுகள் அந்த வீட்டில் நடந்துச்சுன்னா நாம் அதை கண்டிக்கிறோமா? அந்த காரியங்களை விட்டு அவங்கள்ட்ட நம்ம விலகி இருக்கிறோமா? இல்லையே. அவர்கள் கூட சேர்ந்து இருக்கக்கூடியவர்களாகவும் அந்த விஷயத்தை கலந்து கொள்ளக்கூடியவர்களாகத்தான் நம்ம இன்றைக்கி இருக்கிறோம். பல பேர் பர்த்டே இருக்கட்டும், மேரேஜ் டே, இப்படி பல டே அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்குள்ளே வச்சுக்கிட்டு இன்றைக்கி நம்ம குடும்பங்களையும் நம்ம நண்பர்கள்ட்டையும் நம்ம சமுதாயத்திலே பார்க்குறோம். நம்ம நினைக்கலாம் இது சாதாரண விஷயம் தானே, அப்படி நினைக்கிறோம். இது சாதாரண விஷயமே இல்லை. இது எங்கே கொண்டு போவோம்? பிதத். அல்லாஹ்வும் ரசூலும் காட்டாத ஒரு புது விஷயத்தை செஞ்சுக்கிட்டு அல்லாஹ்வை நினைவு கூறுவதை விட்டும் மற்ற விஷயங்களை நினைவு கூறு கொண்டு இருந்தோம்னா அது யார்? அது இப்லீஸோட வேலை. அப்படி இருக்கிறவனுக்கு வறுமையில் என்ன கிடைக்கும்? நிச்சயமாக வந்து நரகம். பூமியில் சோதனையும் வறுமையும் அதையும் தாண்டி தாங்க முடியாத அளவுக்கு அல்லாஹ் வந்து சோதனை செய்யக்கூடியவனாக, தண்டனை கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஆக நம்ம அல்லாஹ்வோட தண்டனையிலிருந்து வெளியே வரணும், அல்லாஹ்வோட சோதனைகளை வெற்றி அடையணும், இந்த பூமியில் வந்து வெற்றி அடையணும், மறுமையில் அல்லாஹ்விடம் வந்து நம்ம வந்து வெற்றி அடையணும், நம்ம ஜன்னத்தில் போகணும், ஒரு சொர்க்கத்தில் நுழையணும், நரகத்திலேருந்து பாதுகாக்கப்படணும்னா நமக்கு இருக்கக்கூடிய ஒரே வழி, வேறு எந்த வழியும் கிடையாது. நம்ம வந்து ஒரு டாக்டர் ஆகிட்டாலோ, ஒரு இன்ஜினியர் ஆகிட்டாலோ, ஒரு ஐபிஎஸ் ஆகிட்டாலோ, ஒரு நல்ல கோடியாக பணம் சம்பாதிச்சாலோ ஜெயிச்சிடலாம் அப்படின்னு எந்த உறுதியும் அல்லாஹ் சொல்ல. உங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கு என்ன ஒரே உறுதி அல்லாஹ் என்ன கொடுக்குறான், நீங்கள் என்ன மட்டுமே நினைங்க, என்ன இல்லாமல் யார்ட்டையும் கையை எந்திராதீங்க, எனக்கு பயப்படுங்க, நான் சொன்னதை செய்யுங்க, நான் எதை சொன்னனோ அதை மட்டும் செய்யுங்க, எதை தடுத்தனோ அதை விட்டு விலகிடுங்க, நீங்கள் வெற்றி அடையலாம். அல்லாஹ் வந்து இது கஷ்டமே கிடையாது. அல்லாஹ் எதோ வந்து நல்லதை செய்ய சொல்கிறான், முடிஞ்சால் நல்லதை செய்யுங்க, முடியலையா தீமைகளை முழுமையாக வந்து அதுலேருந்து விலகுங்க, தீமைகளை கண்டா கடுமையாக எச்சரிங்க, அநீதிகளை கண்டா கடுமையாக எச்சரிங்க. எச்சரித்தோம்னா நல்ல வழி நடந்தோம்னா நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு இந்த பூமியிலேயே மறுமையிலே வெற்றி கொடுப்பான். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டு நல்ல அறங்கள் செய்யக்கூடியவர்களாகவும் நன்மை செய்யக்கூடிய ஜனங்களாகவும் தீமையை விட்டு தடுத்து கொள்ளக்கூடியவர்களாகவும் இன்னை தீமையை கண்டால் அதை எதிர்த்து நிற்கக்கூடியவர்களாகவும் நம் அனைவரும் ஆக்கி இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹ் நமக்கு வெற்றியை தந்தருள்வானாக. வாஹிர தாவனா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.